மகிழினி கலைக்கூடத்தின் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கக்கூடிய வீர தமிழ்ச்சி படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர் திரு மாரிமுத்து அவர்களுக்கு எங்கள் படக்குழுவின் சார்பாக இதய அஞ்சலியை காணிக்கையாக்கி, இந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய இயக்குனர் திரு ஆர்.வி. உதயகுமார் அவர்களை, தலைவர் இயக்குனர் சங்கம் அவர்களையும் மகிழினி கலைக்கூடத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். இந்த வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய இயக்குனர் திரு பேரரசு, இயக்குனர் சங்க செயலாளர் அவர்களையும் மகிழினி கலைக்கூடத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய இயக்குனர் திரு சரவண சுப்பையா சார் அவர்களையும், இயக்குனர் திரு விஜயஸ்ரீ அவர்களையும், எங்களுடைய படத்திற்கு இந்த பட தலைப்பை வழங்கி எங்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் திரு அன்புச்செல்வன் அவர்களையும், இந்த விழாவிற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களையும், படத்தினுடைய நாயகர் திரு சஞ்சீவ் வெங்கட், நாயகி திருமதி சுஷ்மிதா சுரேஷ், மற்றோரும் நாயகர் திரு இளையா, நம்மளுடைய இந்த விழாவினுடைய நாயகர் திரு இசையமைப்பாளர் திரு ஜுபின், படத்தொகுப்பாளர் திரு சசிகுமார், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு சுரேஷ் பாரதி, இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் திரு ஆறுமுகம், இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களையும் படக்குழுவின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். வீரத்தமிழச்சி, ஆதிமொழி, அன்னை மொழி, ஐயன் வள்ளுவன் வாய்மொழி, ஐவகை நிலைத்தின் சேய்மொழி, ஐம்பெரும் காப்பியம் ஈந்த மொழி, யாதும் ஊராகி செழித்த மொழி, நன்றும் தீதும் விளக்கிய மொழி, வந்தாரை எல்லாம் வாழ வைத்த மொழியாம் எம் தாய்மொழி. அத்தாய்மொழி இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய வீரத்தை போற்றக்கூடிய வகையிலே இந்த வீரத்தமிழ்ச்சி விரைவில் திரையரங்குகளில் வெளிவர இருக்கிறாள். அந்த வீரத்தமிழ்ச்சியை வெற்றி தமிழ்ச்சியாக மாற்றக்கூடிய பொறுப்பு, அதை செய்து தரக்கூடிய இடம் இந்த இடம். இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த வீரத்தமிழ்ச்சியை வெற்றி தமிழ்ச்சியாக மாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எங்களுடைய படக்குழுவின் சார்பாக வருக என வரவேற்று இந்த படத்தை வெற்றி தமிழ்ச்சியாக மாற்றி தருமாறு மனமார்ந்து உங்களை எல்லாம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. Okay. திரு ராஜகுமாரன் அவர்களை மேடை கழிக்கிறேன். டைரக்டர் திரு ராஜகுமாரன் அவர்களை சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட மிரட்டல் செல்வா அவர்களை பேச அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். மகிழினி கலைக்கூடம் இந்த வீர தமிழச்சி இந்த படத்துக்கு ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா நான் தான். ஃபுல்லும் படம் முழுவதும் ஆக்ஷன். இந்த படத்துக்கு இந்த படத்தோட ஹீரோயினி பார்த்தீங்கன்னா சுஷ்மிதாவுக்கு வந்து ஃபைட்டு ட்ரைனிங்கும் எதுவுமே கொடுக்கல. ஆனால் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஃபைட்டுமே 3 ஃபைட் இருக்குது அவங்களுக்கு. சஞ்சீவ் சாருக்கு விஜய் சார் நண்பர்னு தான் எல்லாருக்கும் தெரியும்ல. நான் விஜய் சார் மெயினில் வச்சுருந்தா அவருக்கு ஃபைட்டே எடுத்தேன். சஞ்சீவ் சாருக்கு
ஏன்னா விஜய் சாருக்கு ஃபைட் வந்து டூப்பு வந்து கில்லி முதல் அழகு தொம்பம் வரை 8 படம் நான் தான் டூப்பு. அதுக்கு அண்ணன் பேரரசு சாரோட படம் திருப்பாச்சி, சிவகாசி படம் முழுவதும் 2 படத்துக்குமே நான் தான் டூப்பு. விஜய் சாருக்கு கம்போஸ் பண்ணது நான் தான். என்னோட குருநாதர் ராக்கிராஜஸ்க்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா பேரரசு சார் இருக்கார் பக்கத்திலே. அவர் பேரரசு சார் ஃபைட்டு இப்படி தான் எடுக்கணுன்றதை பார்த்து தான் இது வரைக்கும் நிறைய படங்கள் வந்து எனக்கு லைவாக தான் வந்துட்டுருக்கு நிறைய படங்கள். ஆனால் நான் பண்ண இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பாச்சி, சிவகாசி பேஸ் பண்ணி தான் சஞ்சீவ் சாருக்கு ஃபைட்டு அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். டேரக்டர் இது வந்து டேரக்டர் பார்த்திங்கன்னா லைவ் அண்ட் கமர்ஷியல் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் மாஸ்டர்னு சுரேஷ் பாரதி சார் வந்து நன்றி தெரிவிக்கிறேன். இந்த எக்யூப்மெண்ட்டு எல்லாம் கொடுத்து இதில் 3 கேமரா செட்டப்பில் தான் ஃபைட்டே எடுத்திருக்கேன், எல்லா ஃபைட்டுமே. அதுக்கு ப்ரொடியூசர் 2 பேருக்குமே வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். இசை நாயகன் ஜுபின் சார், பழைய வண்ணாரப்பட்ட, திரௌபதி, ருத்ரதாண்டவம், இப்போது வீர தமிழ்ச்சி 4 படம் இப்போ பண்ணியிருக்கேன். 5வது படம் எலிஃபெண்ட்டுன்னு ஒரு படம், யானை படம் ஒரு படம் பண்ணுறோம், சேர்ந்து இணைஞ்சு தான் பண்ணுறோம். இது 5வது படம் அடுத்தது ஜுபின் சாருக்கு. சுஷ்மிதாவை வந்து சொல்லணுன்னா வீர தமிழ்ச்சின்னு உண்மையாகவே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் அவ்வளோ டெடிகேட் பர்சண்ட்டாக வந்து பண்ணி, ஏன்னா ட்ரைனிங்கே கொடுக்கல நான் ஃபைட்டுக்கு. எல்லாருக்கும் ட்ரைனிங் எடுத்து தான் பண்ணுவோம். நிறைய ஹீரோயின் படமும் அதிகமாக பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான். இந்த நேரத்தில் ஹீரோயினுக்கும் நன்றி. ஏன்னா ரொம்ப துன்பம் இளையாவை சொல்லணும் ஃபைட்டு அந்த மாதிரி எடுத்துருக்கோம் இளையாவுக்கும். இந்த படம் மேலும் மேலும் வெற்றியடைய எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நான் சொல்லலாம். திரு ராஜகுமாரன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மகிழினி கலைக்கூடம் தயாரித்துள்ள வீர தமிழிச்சி இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிக சிறந்த வெற்றியை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் பங்களிப்பு செய்திருக்கும் நட்சத்திரங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் மிக சிறந்த வெற்றி கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சஞ்சீவ் சார் ரொம்ப காலமாக நமக்கு தெரிஞ்சவர், மிக சிறந்த நடிகர், எல்லா ரவுண்ட்லேயும் அவர் செய்யக்கூடியவர், செய்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த படம் அவருக்கு இன்னும் ஒரு படிக்கட்டாக அமையும் என்று நான் நம்புகிறேன். அது மாதிரி சுஷ்மிதா பயங்கரமாக ஆக்ஷன் செய்திருக்கிறார்கள் ஹீரோயின் என்று மிரட்டல் செல்வா கூறினார். நான் ட்ரைனிங்கே கொடுக்கல என்றார். நண்பர் கூட நல்லா நடிச்சிருக்காருங்க. நிறைய பேர் நம்ம அது ஆர்பி உதயகுமார் சார் கூட சொன்னாங்க, பெண்களுக்கு அடிக்கிறதுக்கு ட்ரைனிங் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. அவர்கள் அடித்தால் நாம் தாங்க முடியாது என்பது என்னுடைய ஆமாம் குலமார்ந்த. அவர்கள் அடிக்காமல் இருக்கிறார்கள் என்பது வரைக்கும் தான் நாம் நன்றாக இருக்கிறோம். அவர்கள் மிக பயங்கரமான மன உறுதியும் உடல் வலிமையும் மிக்கவர்கள். ஆண்கள் அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சுமார் தான் எனக்கு தெரிந்து. தன்னை ஒரு மலை போல காண்பித்துக் கொள்வதில் ஆண்களுக்கு ஒரு கற்பனை இருக்கிறது. தன்னை ஒரு மலர் போல காண்பித்துக் கொள்வதில் பெண்களுக்கு ஒரு கற்பனை இருக்கிறது. ஆனால் இது மலை அல்ல, அதுதான் மலை. அதை நான் இவ்வளோ வயதில் உணர்ந்திருக்கிறேன். நான் நிறைய பெண்களிடம் அடி வாங்கி இருக்கிறேன். ஆமாம், என்னுடைய அம்மாவை போன்ற ஒரு கம்பீரமான மலை போன்ற ஒரு உறுதியான பெண்மணியை நான் சந்தித்ததில்லை. எல்லா சூழ்நிலையிலும் நான் அவர்களை பார்த்திருக்கிறேன். அதே போல் தேவயானி மாதிரியான ஒரு பார்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் புஷ்பம் மாதிரி இருக்கிற அந்த பெண்ணை பற்றி நினைக்கிறீர்கள். அவ்வளவு உறுதியான, ஒரே அடியில் 1 டன் இல்லைங்க 2-3 டன் அடிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பெண்ணையும் நான் பார்க்கிறேன். ஆக அவர்கள் உறுதியானவர்கள். ஆண்களுக்காக, குடும்பத்திற்காக, குழந்தைகளுக்காக மென்மையாக நம்மிடம் நடந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆகவே சுஸ்மிதா ட்ரைனிங் இல்லாமல் அடித்தாலும் அது பயங்கரமாக தான் இருக்கும். வாழ்த்துக்கள். இங்கே ஆக்ஷன் பண்ணி நடிக்கிற நட்சத்திரங்கள் மிக குறைவு இல்லை. நீங்கள் மிக சிறந்த அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். மற்றும் எனது நண்பர், நானும் அவரும் ஒரே சமயத்தில் தான் சினிமாவுக்குள் நுழைந்தோம். என்னுடைய அருமை நண்பர் நிக்கில் முருகன் ஒரே சமயம் 90-91 உள்ளே நுழைய பிரயத்தனப்பட்டோம். இன்றைக்கு அவருக்கு கலைமாமணி விருது கிடைத்திருக்கிறது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதையும் தாண்டிய விருதுகளை அவர் இன்னும் முன்பே பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. சக்கரம் கட்டி கொண்டு நடப்பான் பறப்பான் என்று ஒருவரை சொல்லுவார்கள், அதிகமாக வேலை செய்கிறவனை. சக்கரமாகவே ஒருவன் இருப்பான் என்றால் அது நிகில் முருகன் தான். இந்த விஷயத்தை நான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பே தெரிந்து கொண்டேன். அதை சொல்வதற்கான மேடை இது கிடைத்திருந்தது. மிகுந்த மகிழ்ச்சி. நிகில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் சுரேஷ் பாரதி சிறு சிறு குறும்படங்கள் எடுத்து தன்னை செதுக்கி சரியாக அடுக்கி ஒரு பெரிய படத்திற்குள் நுழைந்திருக்கிறார். எல்லோரும் பாராட்டினார்கள், இந்த படம் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நீங்கள் இன்னும் சிறந்த நல்ல படங்களை இதே போன்ற நல்ல தமிழில் நல்ல உணர்வில் தர வேண்டும். மிரட்டல் செல்வா உள்ளிட்ட இசையமைப்பாளர் திரு ஜுபின் உள்ளிட்ட எல்லோருக்கும், எடிட்டர் உள்ளிட்ட எனது அருமை இன்னொரு கலைமாமணி விருது பெற்ற அன்பன் விவேகாவிற்கு, அவருக்கும் கலைமாமணி கொடுத்ததை நான் தெரிந்து கொண்டேன். அவரும் பாடலில் இருக்கிறார். அவருக்கும் இந்த மேடையிலேயே வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த படம் மிக சிறந்த வெற்றியடைய பிரஸ் மீடியாவாகிய நம்முடைய நண்பர்களும் மற்றும் சினிமாவின் ரசிகர்களாகிய அனைவரும் ஒத்துழைத்து அருமையான வெற்றியை தர வேண்டும் என்று வேண்டி வணங்குகிறேன். அன்புடன் ராஜகுமாரன். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக பேச அழைக்கிறேன். என்னை படைத்த இறைவனுக்கும் என்னை பெற்ற தாய் தந்தைக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோருக்கும் என்னுடைய முன்னோடிகளுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு. போன மாதம் இதே நாள் எனக்கு கல்யாணம் நடந்தது. இந்த மாதம் வந்து ஆடியோ லான்ச் நடக்குது. கல்யாணம் முடிஞ்ச 20 நாளில் வந்து நான் ஒரு படம் கமிட் ஆகி கேரளாவில் ஷூட் போயிட்டு நேற்று நைட்டு தான் வந்த ஷூட்டில் இருந்து திரும்ப இன்றைக்கி நைட் ஷூட் போகணும். இன்னும் 5 நாள் ஷூட் இருக்குது. ஸோ என்னோடய மனைவிக்கு இந்த நேரத்தில் புது உறவாக வந்து என்னோடய மனைவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர் சுரேஷ் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் கமிட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த நண்பர் ராஜா, கோ டைரக்டர் நமச்சிவாயம், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய தயாரிப்பாளர்கள் சாரதா மணிவண்ணன் மேடம், மகிழினி, நித்யானந்தம் சார், மணிவண்ணன் சார், இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். ஏன்னா பெண்களுக்கான படம் அப்படிங்கும்போது எல்லாரோட எதிர்பார்ப்பும் வந்துட்டு என்ன சொல்லிடுவாங்க, என்ன பெண்களுக்கு வந்து இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அது இருக்குது. ஆனால் இந்த படம் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்ததுன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் சொன்னோம் அப்படிங்கிற ஒரு பெருமையோடு வந்திருப்போம். ஏன்னா ஐபிசி, சிஆர்பிசி இது ரெண்டையும் மாற்றி சஞ்சய் கவர்மெண்ட் வந்துட்டு பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு மாற்றினாங்க. அதை நாங்கள் இந்த படம் கரெக்டாக முடித்து வெளியே வர அந்த நேரத்தில் அந்த மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த படம் ஆடியோ லான்ச் நடந்துருந்துச்சுன்னா எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடச்சிருக்கும். ஏன்னா நாங்கள் கேட்டது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வீரத்தமிழ்ச்சி கேட்டது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும். சில பல காரணங்களால் இந்த படம் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் நினச்சது, இயக்குனர் நினச்சது நடந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் இன்னி நாயகன் வந்துட்டு ஜுபின் சார் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்குது. எனக்கும் ஒரு சாங் இருந்தது, ஆனால் சில காரணங்களால் அந்த சாங் இதில் வைக்க முடியல.
ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி இந்த சாங்கில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு வந்து அந்த சாங் வச்சா கொஞ்சம் ஒட்டாதுங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. அதனால் அந்த சாங்கை எடுக்கலை. எனக்கு ஒரு சாங் இருந்தது, அது இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அப்புறம் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்துட்டு என்ன ஃபஸ்ட்டு சிதம்பரத்துக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இங்கே சிதம்பரம் வாங்க மீட் பண்ணுறதுன்னு சொல்லி டேரக்டர் கூப்பிட்டுருந்தாரு. நான் போகல, எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது அவரை. சிதம்பரம் கூப்பிட்றாங்க, சினிமாவே சென்னையில் இருக்குது, சிதம்பரம் நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படிங்கிற ஒரு தாட்டில் நான் போகல. என்னடா சிதம்பரத்துக்கு கூப்பிட்றாங்க. அப்புறமா இந்த சொன்ன என்னோட நண்பர் ராஜாவும் கோ டைரக்டர் நமச்சிவாயும் வந்துட்டு, இல்லை இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டரு, இது நீங்கள் பண்ண கரெக்டாக இருக்கும், உங்களுக்கான கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. போனேன், போய் பார்த்து பண்ணேன். ஃபஸ்ட்டு ஷூட் போச்சு. அப்போ வந்து இந்த படம் வந்துட்டு க்ரௌட் ஃபண்டாக இருந்த ஒரு படம். க்ரௌட் ஃபண்டாக இருந்த படத்தை டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இப்படியாவது அந்த படத்தை பண்ணிடணும், முன்னாடி பேசின பெரியவங்களாம் சொன்ன மாதிரி எப்படியாவது அந்த படத்தை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப போராடிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் வந்து இந்த படத்தை நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் இருவரும் வந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த படம் டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த படத்தை ரொம்ப ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணி நிறைய கரெக்ஷன்ஸ் நிறைய எடிட் முடித்து ஒரு ஃபைனலாக ஒரு பெரிய உருவமாக வந்திருக்கு. இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஏன்னா எல்லோரும் சொல்கிறது தான், எல்லோரும் சொல்கிறாங்க சிறப்பாக வந்திருக்கு, எங்கள் படத்தை நாங்களே புகழ்ந்துக்கிற மாதிரி நல்லா வந்திருக்கு. படம் பாருங்கள், பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மட்டும் இந்த படத்தில் மிரட்டல் சிவா மாஸ்டர் வந்துட்டு சூப்பராக ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. எங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக சேஃப்டியாக ஒர்க் பண்ண சொல்லி ஸ்டண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. சஞ்சீவண்ணன் கூட நாளாக சின்ன பையனாக இருக்கும்போது அந்த மாநாடமெல்லாம் பார்த்து அவர் மாதிரி பேசணும் ட்ரை பண்ணிலாம் இருக்கேன். அவர் கூட ஸ்க்ரீன் ஃபேஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுஷ்மிதா வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. யாருக்கு லைஃப் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு பெரிய லைஃப் இருக்குது இந்த படம் முடிஞ்சது, இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம். அது நான் ஓப்பனாக சொன்னேன், டேரக்டர்கிட்டே சொல்லியிருக்கேன், எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு ஒரு பெரிய கெரியர் இருக்குது சார் அந்த படத்துக்கு அப்புறம். ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய மாஸ் ஹீரோயின் பண்ண வேண்டிய ரோலை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கெரியர் இருக்குது. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எடிட்டர் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். மேலும் ஒரு சிறப்பாக நம்ம நிக்கில் சார் கலைமாமணி விருது வாங்கினதுக்கு பிறகு நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் எங்களோட ஃபங்க்ஷன் தான், வீரத்தமிழ்ச்சி தான். ஸோ இந்த நேரத்தில் அது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் இன்னும் எத்தனை விருதுகள் வென்றாலும் கலைமாமணி விருது வென்று முதல் நடந்த விழா அப்படின்னா எங்களோட விழா தான். அதை நாங்கள் மாறுதட்டி பெருமையாக சொல்லிப்போம். எங்கள் நிக்கில் ரொம்ப நன்றி சார். நிக்கில் சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. ஏன்னா நான் அவரோட படத்தில் என்னோடய ஃபஸ்ட்டு படம் பேய் படம், நான் ஹீரோ அறிமுகமான படத்துக்கு நிக்கில் சார் தான் ஹீரோ பண்ணுவார். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹரா பவுடர் படத்தில் நிக்கில் சார் வந்து ஹீரோவாக பண்ணும்போது அதில் நான் ஒரு முக்கியமான ஒரு லீடு பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கிறது. எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு கடவுளை வேண்டுவாங்க, சாமி எனக்கு வந்து நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், நல்ல நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்ட்டு. இந்த இடத்துக்கு வரும்போது நான் உங்களெல்லாம் கடவுளாக வேண்டி இந்த படத்தை எப்படியாவது சாமிகளா இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருங்க, எங்களுக்கு வந்து தேட்டருக்கு வந்து கிடச்சிடணும், நிறைய தேட்டர் கிடைக்கணும், அதுக்கு நீங்களாம் எழுதுற வச்சு தான் தேட்டர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆடியோ லான்ச் வச்சு எதுவுமே முடிவு பண்ண முடியாது. படம் ப்ரீமியர் ஷோ போடும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை எழுதணும். டைரக்டரை பற்றி சொல்லணும்னா எல்லோரும் சொன்ன மாதிரி தான், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் சார் வந்துட்டு சார் இந்த மாதிரி சார் இது பண்ணலாமா சார், இப்படி பண்ணலாமா சார், அப்படி இருக்கும் சார், அது சார் சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பார். டெய்லியும் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார், இந்த மாதிரின்ட்டு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க எல்லாருமே. அவருன்னு இல்லை, எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்காங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும், குடும்பத்தாருக்கும், டைரக்டரோட குடும்பத்தார், தயாரிப்பாளர்களோட குடும்பத்தார், இங்கே நடித்த எல்லாத்தோட குடும்பத்தார்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஏன்னா இவங்க பண்ண ரோல் வந்து ட்ரெய்லரில் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது சார் சொன்ன மாதிரி. ஏன்னா போர்ட்ரேல் ஆஃப் ஸ்ட்ராங்கஸ்ட் விமன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, அதை கேரி அவுட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ லெட்ஸ் வெல்கம் சுஷ்மிதா சுரேஷ் அவர்கள். சுஷ்மிதா சுரேஷ் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன மேம் நீங்கள் பயப்படுறீங்களா? நான் தான் மேம் பயப்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிக்கிறேன். என்னோடய த்ரோட் சரியில்லை,
ஸோ அதனால் மன்னிச்சிருங்க வாய்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு. அப்புறம் உங்களோட வேல்யூபிளான டைம் ஒதுக்கி இங்கே வந்த கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீர தமிழச்சி மகிழினி கலைக்கூடம் ப்ரொடியூசர் சார், மணிவண்ணன் சார், நித்யானந்த் சார் 2 பேருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை வீர தமிழச்சியாக இதில் செலக்ட் பண்ண டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் என் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு இந்த கேரக்டர் என்னை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூவை சொல்லுங்கள். ஃபைட் மாஸ்டர் மெரட்டல் செல்வார் அவர் வந்து எனக்கு ஒரு ஸ்டண்ட் பண்ணும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாப்பாக ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண வச்சார். அந்த தலைக்கீழே கட்டி தொங்க விடுற சீன்லாம் கட்டிட்டு அவர் தான் ரொம்ப பயந்தார். நான் பயந்தனோ இல்லையா, அவர் ரொம்ப ஃபியர் ஆனார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் ஜுபின் சார் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ தான் பார்க்குறேன், எல்லோரும் பார்த்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி அதான் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க, நான் இப்போ தான் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு சார், ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே இப்போ கூட உங்கள் ஸ்டேஜில் சொல்லிட்டு இருந்தாங்க என் பக்கத்தில் உட்கார்றதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்டண்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டண்ட் மூவிஸ் நிறைய பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிடுறோம். பட் ஆனால் ஸ்டண்ட் பண்ணுறவங்க ஒருத்தரும் வந்து ரொம்ப பாடி பெயின் எல்லாமே இருக்குது. அது நான் அனுபவிச்சனால நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டே ஸ்டண்ட் பண்ணிவிட்டு ஃபைட்டெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே என்னால் சுத்தமாக ஷூட்டுக்கு வர முடியல. உடம்பு ரொம்ப பாடி பெயின் ஹெவியாக இருந்துச்சு. பட் ஆனாலும் ஆக்டிங் பிடிச்சதுனால பெயினெல்லாம் தாண்டி வந்து நெக்ஸ்ட் டே கண்டினியூவாக ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப தங்கமானவங்க சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ஆன் ஸ்க்ரீன் ஆகட்டும் ஆஃப் ஸ்க்ரீன் ஆகட்டும் எல்லாருமே வந்து சூப்பராக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. லைட்மேன் அண்ணாலேருந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் என்ன பேசுகிறது தெரியல, நிறைய பேசலான்னு யோசிச்சுட்டு வந்தேன். பட் ஆனால் அந்த டீசர்லாம் பார்த்து ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுச்சு. வீர தமிழச்சி மூவி வந்து நிறைய பெண்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் நிறையா இருக்குது. சொசைட்டியில் பெண்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம், ஒரு தப்பு நடந்தால் அது எப்படி நம்ம வெளியே கொண்டு வரணும், அது ஃபைட் சீக்வன்ஸுன்னு இல்லை, எப்படி வேணால் கொண்டு வரலாம். அது அவங்க பார்க்குற விதமும் மூவ் பண்ணுற விதமும் இருக்குது. ஸோ எல்லா பெண்களும் சொசைட்டிக்கு என்ன தப்பு நடந்தாலும் தைரியமாக வெளியே கொண்டு வரணும். இந்த ஆக்டிங்க்கு சப்போர்ட் பண்ண என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் டிகிரி ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கேன். ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு எதுக்கு உனக்கு இந்த மூவின்னு சொல்லிட்டு ஃபீல்டுக்கு எதுக்கு சினி ஃபீல்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தப்பாக பேசினவங்களும் இருக்காங்க. அப்புறம் அதான் ஒர்க்கு கிடச்சா நல்லா போகலாமே, ஏன் நீ இந்த இதுக்கு வர, இந்த இது கஷ்டப்படுற, தினமும் போகணுமா, ஆடிஷன் போகணுமா அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் எதையுமே கன்சிடர் பண்ணாமல் என் ஃபேமிலி, என்னோடய அம்மா அப்பா எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் டு எண்டுலேருந்து ஒரு ஆடிஷனும் நான் ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்து என்னை யாரும் தெரியாத வரைக்கும் ஒரு ஆடிஷனும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் 1 டே ஃபுல்லாக ஆனாலும் எனக்காக வெயிட் பண்ணிவிட்டு என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து சினி ஃபீல்டில் நிறைய சாதிக்கணும்னு ஆசை இருக்குது. எல்லா பேரண்ட்ஸும் கரெக்டான ஆசை இருந்தால் சப்போர்ட் பண்ணணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். ஸோ அடுத்தபடியாக கூப்பிட போகிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 35+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். தன்னோட நடிப்பாலும் இயல்பான வாழ்க்கை மக்களோட கனெக்ட் பண்ணுற வகையில் அவர் போர்ட்ரே பண்ணிக்கிற விதமாக இருக்கட்டும், ஒரு பட்டாளமே கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ரியாலிட்டி ஷோ கண்டெஸ்டன்ட், டப்பிங் ஆர்டிஸ்ட், இன்னும் பல துறைகளில் எக்ஸ்ப்ளோரேஷன் போய்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வரைக்கும் லைன் லைட்ல நமக்கு பிடித்த ஒரு நபராக இருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் கதையின் நாயகன் சஞ்சீவ் வெங்கட் அவர்கள். இவ்வளோ பில்டப்புக்கு நன்றி. அவ்வளோ ஒர்த்து கிடையாது. பட் எனிவே எல்லாருக்கும் வணக்கம். பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி நம்மளை விட்டு பிரிந்த மறைந்த மாரிமுத்து சாருக்கு என்னோடய அஞ்சலியை செலுத்திக்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப சீக்கிரம் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு.
சரி, வீர தமிழச்சி இந்த பட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு வந்திருக்கும் அனைவருக்கும், முக்கியமாக மேடையில் இருக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள், இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் சார் வந்ததுக்கு நன்றி, பேரரசு சார் வந்ததுக்கு நன்றி, மற்றும் நிறைய பேர் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. ஆர்வி உதயகுமார் சாருக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுப்பிரமணியம் சாருக்கு நன்றி. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விழா வந்து இளையா சொன்ன மாதிரி நம்ம கலைமாமணி விருது வாங்கின நம்மளோட அன்புக்குரிய பாசத்துக்குரிய என் நண்பர், அவர் வந்து சாதாரணமாக இந்த அவார்டு வந்து வாங்கலைங்க, இந்த பட்டம் வந்து அவருக்கு கொடுக்கல. அவரோட இத்தனை வருஷ உழைப்புக்கு தான் அவருக்கு வந்து இது கிடச்சிருக்கு. ஸோ அந்த உழைப்புங்கிறது வந்து எல்லாராலையும் நம்ம உழைச்சிட்டே இருப்போம், சில நேரத்தில் மனசு உடஞ்சிரும், போடா போர், எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் முடியல அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும். ஆனால் அந்த நினைப்பு எதுவுமே வராமல், எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழ்க்கையில் முன்னோக்கி போகணுங்கிற ஒரே எண்ணத்தோட அவர் சார் சொன்ன மாதிரி சக்கரமாகவே வாழ்ந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்து சொல்கிறதோட தலை வணங்குகிறேன். நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணுன்னா முதல்ல நான் ஆரம்பிக்க வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் பற்றி தான். சாரதா மணிவண்ணன் சார், மேடம், மகிழினி பாப்பா, மகிழினி கலைக்கூடத்துக்கு நன்றி. அண்ட் ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு ஆண் இருப்பாங்க. அந்த ஆண் வந்து நிச்சயமாக அவங்களோட ஹஸ்பண்டாக தான் இருப்பாங்க, இல்லை அப்பாவாக இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சாரதா மேடமாகவும் இருக்கட்டும், மகிழினி பாப்பாவும் இருக்கட்டும், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆண், ஒரு பெரிய பிம்பம், ஒரு பெரிய தூண் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சாரும் நித்யானந்தம் சாரும். எங்களோட ப்ரொடியூசர்ஸை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. பட் நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னா, ஒரே வார்த்தை, ஒரே லைனில், ஒரே வரியில் சொல்லணும்னு நினச்சா, துணிவு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், தொழிலில் ஜெயிக்கலாம். பணிவு இருந்தால் அடுத்தவங்க மனசை ஜெயிக்கலாம். அந்த பணிவும் அந்த துணிவும் ரெண்டும் இருக்கக்கூடிய ஆளுங்க தான் இந்த மகிழினி கலைக்கூடம். ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ தடைகள், என்னெல்லாமோ வந்துச்சு. ஆனால் எது வந்தாலும் விட்டு கொடுக்காம துணிவாக நின்று இந்த தொழிலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம். அண்ட் பணிவு, எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ஆர்டிஸ்ட் மேலேயும் சரி, டைரக்டர் மேலேயும் சரி, டெக்னீஷியன்ஸ் மேலேயும் சரி, எவ்வளோ கோவம் வந்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் ரொம்ப பணிவாக தான் அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த பணிவுக்கும் தலை வணங்குகிறேன். ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக சுரேஷ் பாரதி சார், எங்களோட டைரக்டர். நிறைய பேர் அவரை பற்றி பெருமையாக பேசிட்டாங்க. பட் சார் சொன்ன மாதிரி, ராம்கி சார் சொன்ன மாதிரி, ஆரம்பத்தில் அவர்கிட்ட இது வீண் முயற்சின்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு பரவாயில்லப்பா, இது உன்னோட விடாமுயற்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவருக்கும் நன்றி. எடிட்டர் சசிகுமார் சார் அண்ட் கேமராமேன் செல்வா சார், மியூசிக் டைரக்டர், இந்த விழாவின் நாயகன் ஜுபின் சார், ரொம்ப பிரமாதமான ஒரு மியூசிக் போட்டிருக்கீங்க. நீங்கள் இது வரைக்கும் பண்ண படங்கள் வந்து எல்லாமே நல்ல படங்கள், எல்லாமே சூப்பராக தான் நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க. பட் எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, இந்த படத்தில் உங்களோட சாங்ஸும் சரி, முக்கியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவரோட ரெக்கார்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்த படத்தை வந்து அப்படி தூக்கி நிற்கிற அளவுக்கு அவரோட ரெக்கார்டிங் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் மிரட்டல் செல்வா மாஸ்டர், அவர் என்னென்னமோ சொன்னார். ஆனால் வந்து மிகப்பெரிய, அதாவது தமிழக திரையுலகம் மட்டும் இல்லை, சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய, ஏன் நார்த் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகக்கூடிய எல்லா தகுதியும், எல்லா டேலண்ட்டும் செல்வா மாஸ்டர் கிட்ட இருக்கு. ஸோ நிச்சயமாக, ஏன்னா ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேலை வாங்குறதை விட நமக்கு என்ன வருமோ அதை வச்சு என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுறதா ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல, அது கொரியோகிராஃபராக இருக்கட்டும், ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கட்டும், ஒரு இல்லை ஒரு யாராக வேணாலும் இருக்கட்டும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், அதுலேருந்து என்ன பெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு பண்ணுறவர் தான் நம்ம செல்வா மாஸ்டர். ஸோ தேங்க்யூ செல்வா மாஸ்டர். படத்தில் நடித்த இளையா, சுஷ்மிதா, அப்புறம் ஸ்வேதா எனக்கு என் கூட பேரா பண்ணாங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட எஃபர்ட்டை வந்து முழு மனசோட ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ. அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்ப்பாங்க நிறைய பேர். ஸோ இந்த குழுவை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அப்படின்னு நினைக்கிற 2 பேர் தான் எங்களோட ப்ரொடியூசர்ஸ். ஸோ யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கல. அவங்க படத்தோட ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும்
யாருக்கும் இந்த பேமெண்ட் பேலன்ஸ் பக்காவாக கொடுத்துட்டாங்க. இது சின்ன படம், இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை. எல்லாருக்கும் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சாங்க, என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ரொடியூசர்ஸ், துணிவான பணிவான ப்ரொடியூசர்ஸ் நல்லா வரணும். அண்ட் இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி, இளையா சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்டான ஒரு வார்த்தை, நம்மளோட தலையெழுத்து முடிவு பண்ணுறது வந்து கடவுள், ஆனால் ஒரு படத்தோட தலையெழுத்து முடிவு பண்ணுறது வந்து நீங்கள் மட்டும்தான். ஸோ ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கடவுள், நீங்கள் இருந்து காப்பாற்றணும். படத்தில் சில நிறைவுகள், குறைகள்லாம் இருக்கும், அந்த குறைகளை மைனஸ் பண்ணி தூக்கி போட்டு நிறைகளை மட்டும் பார்த்து சின்ன படங்களும் வளர்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. அண்ட் இதுக்கு மேலே வேறு என்ன பேசுறது, யாராச்சும் விட்டுருந்தா அந்த மன்னிச்சிடுங்க. மொத்தத்தில் உங்களுக்காக, உங்களை நம்பி, உங்களை கூப்பிட்டதுக்கு காரணமே உங்களை நம்பி இருக்கிற நாங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும். ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் போராடிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் அஃப்கோர்ஸ் எனக்கு நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வரைக்கும் நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கோம். ஒரு வீட்டில் இருக்கிறோம், சொந்தமாக ஒரு வண்டி ஓட்டுறோன்னா அதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு தான். இதுக்கு மேலேயும் இந்த சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக தருவீங்க. இந்த வீர தமிழ்ச்சியோட வெற்றிக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பீங்கன்னு இருங்க. தயவுசெய்து உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு என்ன பேசணும்னு தெரில, எல்லாரும் மாநாடு மயிலாடு அப்படி நாங்கள் வேகமாக பேசுவேன். அதனால நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று வேகமாக பேசட்டுமா இந்த மகிழினி கலைக்கூடத்தை பற்றி? பேசி முடிச்சப்பறம் யாரும் கை தட்டக்கூடாது, சரியா? பேசிகிட்டு இருக்கும்போதே கை தட்டணும், ஓகேவா? அப்போ தான் யாருக்கும் எதுவும் புரியாது. சரி, பேசுகிறேன். மகிழினி கலைக்கூடத்தை பற்றி தான் சொல்கிறேன். தோற்றங்களை மட்டும் பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்கள் தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிர் கலைக்கூடத்துக்கு தோல்வியுமில்லை, தோல்வியுமில்லை, தோழங்கள் இந்த தோல் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த படைவிழாவை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சஞ்சீவ். சத்தியமா எதுவும் புரியல, எனக்கு தெரியும் எதுவுமே புரிஞ்சிருக்காது. புரியலனாலும் எனக்காக கை தட்டிட்டீங்க, அதுக்கு தேங்க்ஸ். என்ன சொன்னேன்னா, தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து பல நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிர் கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, துயரமும் இல்லை, தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பட விழாவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவன் சொன்னேன். இப்போ புரியுதான்னு பாருங்க. தோற்றங்களை மட்டும் பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்களை தாண்டி எதிரிகளை பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிர் கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, தோழனும் இல்லை, தோழாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த மதியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவ். இப்போ புரிஞ்சுதா? ஓகே. ஸோ மறுபடியும் உங்களை கேட்டுக்கிறேன், நீங்கள் தான் ஒவ்வொரு படத்துக்கும் கடவுள் மாதிரி. ஸோ தயவு செய்து நான் சொன்ன மாதிரி அந்த மைனஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை தூக்கி போட்டு எது ப்ளஸ்ஸோ அதை மட்டும் கொண்டு போய் ஜனங்க கிட்ட சேருங்க. உங்களை நம்பி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களும் வருது, நாங்களும் இருக்கோம். காப்பாற்றுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக விழாவின் நாயகனுக்கு